சோஷியல் மீடியாவில் இருக்கிற பல ஃபினான்ஷியல் கண்டென்ட்டை பார்த்தா எஸ்ஐபியில் மாதம் 2000 ரூபாய் முதலீடு பண்ணால் அதை 2 கோடி ஆக்குறது எப்படி, பம்ப் அண்ட் டம்ப் ஸ்டைல் ஸ்டாக் ப்ரொமோஷன் இல்லை ரியல் டைம் ட்ரேடிங் அட்வைஸ்னு வியூவர்ஸை மிஸ்கைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிற சூழலை மாற்றணும்னு செபி குவாலிஃபைட் பர்சன்ஸை செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் ட்ரெயினராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இண்டிவிஜுவல்ஸ் செபியை ரெப்ரசென்ட் பண்ணி மார்க்கெட்டில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ், அதோட ரிஸ்க், மார்க்கெட் பேசிக்காக எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு ஒரு அவேர்னஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி செக்யூரிட்டி மார்க்கெட் ட்ரெயினராக இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட் இன்னைக்கு நம்ம சேனலுக்கு வந்திருக்காரு. அவர் பேரு லக்ஷ்மி நிரஞ்சன். அவர் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குற 3 முக்கியமான விஷயங்கள்: செலவை கட்டுப்படுத்துங்க, எக்ஸ்ட்ரா பணம் இருந்தால் முதல்ல இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண பாருங்கள், கடைசியாக முடிஞ்ச அளவு கடனை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. என்னப்பா எத்தனை வாட்டி இதையே கேட்குறது, கேட்டு கேட்டு போர் அடிக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் என்ன மாதிரி இருக்கிற பல பேருக்கு இது வேலை செஞ்சுருக்கு. அதனால் இன்னைக்கு நிரஞ்சன் கிட்ட ஒரு பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கணும், மக்கள் ஏன் இவ்வளோ சேவ் பண்ண கஷ்டப்படுறாங்க, போர்ட்ஃபோலியோ அலோகேஷன், ரிஸ்க் அசஸ்மெண்ட் பற்றிலாம் பேசி தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் நிரஞ்சன். தேங்க்யூ பிரதீப். என்னதான் நம்ம 18 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் இன்னைக்கு நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம வியூவர்ஸ்க்கு உங்களை பற்றி கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. ஷுவர் பிரதீப், தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் கொலாபரேட்டிங். நானும் சேனல் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கேன், நல்ல கண்டென்ட் கொடுத்துட்ருக்கேன், கண்டினியூ பண்ணி கொடு. ஆல் த வெரி பெஸ்ட். ஓகேவா? ஃபைன். டு ஸ்டார்ட் வித் என்னோட இன்ட்ரெஸ்ட் இன் மார்க்கெட் ஸ்டார்டட் இன் 2015. ஸோ என்னோட பிஜியும் போது இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஃபார்ச்சுனேட்லி நான் ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங், வெல்த் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக இருந்ததுனால அது ரிலேட்டட் சர்டிஃபிகேஷன்ஸ், அது ரிலேட்டட் நாலேஜ் வந்து எனக்கு ஆஸ் அ ப்ராஜெக்ட் நாலேஜ் வளரும்போது டொமைன் நாலேஜும் வளர்ந்துச்சு. இதை தாண்டி இந்த அவேர்னஸ்ன்னு வரும்போது ஜென்ரலாக நம்ம வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் டொமைனில் இருக்கோம் அப்படின்னா எல்லாருமே கேட்பாங்க, எனர்ஜி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா, எதில் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது அது அப்படியே ஸ்டார்ட் ஆச்சு. நம்ம சுற்றி இருக்கிற சர்க்கிளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி ஜென்ரலாக டிஸ்கஷன் ஆரம்பிச்சு அது இன்றைக்கி வந்து ஒரு அவேர்னஸ் செஷனை, ஒரு ஃபார்முலா அவேர்னஸ் செஷன் ஸ்பான்சர்ட் பை என்எஸ்சி கொடுக்குற மாதிரி ஒரு ட்ரெயினராக வந்து அமைஞ்சது அந்த ஜேர்னி. ஓகே, ட்ரெயினர் அவேர்னஸ் செஷன்னு சொல்கிறீங்க. இது பற்றி ஒரு பேசிக் ஓவர்வியூ கொடுக்குறீங்களா? ஓகே. ஸோ இந்த என்எஸ்சி அவேர்னஸ் செஷன் ஃபஸ்ட்டு இது என்ன அப்படின்னு நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போது ஆர்பிஐ இருக்காங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இஸ் அ பேங்கிங் ரெகுலேட்டர். ஸோ செபி வந்து மார்க்கெட் ரெகுலேட்டர். இந்த அப்ஜெக்டிவ் ஆஃப் த ப்ரோக்ராம் என்ன அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு மார்க்கெட்ல எல்லாரும் இன்வெஸ்ட் பண்றாங்க, நிறைய பேர் பண்றாங்க, பட் டீட்டெயிலான நாலேஜோட பண்றது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒரு அவேர்னஸ் இல்லை அவங்களுக்கு. எடுப்புல ரிஸ்கியர் ப்ராடக்ட்ல போய் போடுறது காசை, ஆப்ஷன்ஸ், ஃபியூச்சர்ஸ், இந்த மாதிரி ஆப்ஷன் இதுல போயிட்டு மணி இழக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ எந்த டிமேட் அக்கௌண்ட் நீங்க லாகின் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் ஒரு 90% ஆஃப் த பீப்புள் லூஸ் மணி இந்த மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? அந்த பர்டிகுலர் விஷயத்த இஷ்யூ அட்ரஸ் பண்றதுக்கு செபியோட இனிஷியேட்டிவ் என்ன அப்படின்னா, அக்ராஸ் இந்தியா எல்லா ஸ்டேட்லயும் இந்த மாதிரி ட்ரெயினர்ஸை வந்து ஃபர்ஸ்ட் எம்பேனல்மெண்ட் ஆக்கிட்டு ஃபர்ஸ்ட் ட்ரெயினர்ஸ்க்கு வந்து தே வில் கிவ் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த ப்ரோக்ராம், என்ன கொண்டு போய் நம்ம வந்து ஒரு ஜென்ரல் பப்ளிக்கு சேர்க்க போறோம். அதுல அவேர்னஸ், அப்புறம் ஸ்கேம்ஸ் இந்த மார்க்கெட், ரிஸ்க்னா என்ன, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அவைலபிளா இருக்கு மார்க்கெட்ல, ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஃபினான்ஷியல் டிசிப்ளின் டில் த ரிஸ்க் ஆஃப் த மார்க்கெட், இது எல்லாமே நம்ம வந்து செஷன்ஸ்ல சொல்லுவோம். இது ஒரு எம்ஐஎஸ்க்கும் டிஃபர் ஆகும். இப்போ என்எஸ்சியில் எம்பேனல் ட்ரெயினர்ஸ் டீட்டெயிலாக வந்து ஒரு சில சப்ஜெக்ட் வச்சிருப்பாங்க, பிஎஸ்சி எம்பேனல் ட்ரெயினர்ஸ் அவங்க சில சப்ஜெக்ட் வச்சிருப்பாங்க. பட் எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் அப்ஜெக்டிவ், த லார்ஜர் போர்ஷன் என்ன அப்படின்னா, ஜென்ரல் பப்ளிக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அண்ட் தே ஷுட் பி ஃபீலிங் சேஃப் இன் த மார்க்கெட். தட் இஸ் த அப்ஜெக்டிவ் ஆஃப் செபி. ஸோ அதில் நான் ஒரு ட்ரெயினராக இருக்கிறது, ஐம் ஹாப்பி தட் ஐம் கான்ட்ரிபியூட்டிங் சம்திங் டு த சொசைட்டி அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஓகே, அப்போது நீங்கள் இதை ஃப்ரீயாக பண்ணுறேன்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு ஃபுல் டைம் ஜாப் இருக்குது, எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ அதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அப்படி தானே? யா, எக்ஸாக்ட்லி. ஸோ இது வந்து இட் டசன்ட் டிஸ்டர்ப் மை ஃபுல் டைம் ப்ரொஃபஷன். ஐ கண்டக்ட் ப்ரோக்ராம்ஸ் மோஸ்ட்லி ஆன் சாட்டர்டே சண்டேஸ் தான். இன்னைக்கு வந்து அவைலபிலிட்டி இருக்கோ ஒரு என்ஜிஓக்கோ இல்லை ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனுக்கோ வி கண்டக்ட் சச் செஷன்ஸ். ஓகே. ஆக்சுவலாக இன்றைக்கி நிறைய டாபிக்ஸ் பேசலான் இருந்தேன். பட் ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியம்னு நான் பார்க்குறது, பிகினராக ஒருத்தங்க இன்வெஸ்டிங் வராங்கன்னா இந்த எஸ்ஐபி அப்படிங்கிறத கேள்விப்படாமல் இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு எஸ்ஐபின்னு ஒரு சோஷியல் மீடியாவில் போய் சர்ச் பண்ணும்போது இந்த 2000 மாதத்துக்கு போட்டால் 1 கோடி ரிட்டர்ன் வரும்னு சொல்லப்படுறது, இல்லை 5000 போடுங்க 5 கோடி வரும்னு சொல்லப்படுறது. இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? நீங்கள் சொன்னபடி எஸ்ஐபி அப்படின்ற வேர்டு தெரியாமல் இருக்கவே மாட்டாங்க. இப்போ எந்த சோஷியல் மீடியா எடுத்தாலும், எஸ்பெஷலி இந்த ஷார்ட்ஸு, ரீல்ஸ், ஃபினான்ஷியல் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனில் இவ்வளோ எஸ்ஐபி பண்ணுங்கள், இவ்வளோ எஸ்ஐபி பண்ணுங்கள். ஸோ எஸ்ஐபின்ற கான்செப்ட் எல்லாருக்கும் தெரியும். பட்
இந்த எஸ்ஐபியில் நான் மந்த்லி இவ்வளோ ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பேக் போனாக ஒரு சில விஷயம் இருக்குது. அதை பற்றி நிறைய பேர் அட்ரஸ் பண்ணல அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். ஃபஸ்ட்டு அது என்ன நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் மார்க்கெட்டில் போய் காசு போடணும் அப்படின்னா எனக்கு சேவிங்னு ஒன்று இருக்கணும். சேவிங்கிறது எனக்கு மார்க்கெட்டில் போடுறதுக்கு ஓகே, எனக்கு அதிகப்படியான அமௌண்ட்டை தான் நான் மார்க்கெட்டில் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் டு ஸ்டார்ட் வித், இல்லையா? ஃபஸ்ட் அந்த சேவிங் காம்பனன்ட் பற்றி நிறைய பேர் பேசுறது கிடையாது. ஏன்னா இன்றைக்கி நான் வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு செஷனில் போய் பேசுகிறேன் அப்படின்னா, ஒரு கார்ப்பரேட்டே ஒரு இப்போ பார்ட்டிசிபெண்ட் கிட்ட பேசுகிறேன் அப்படின்னா, அந்த கார்ப்பரேட் பார்ட்டிசிபெண்ட் சொல்கிறது என்னன்னா, நான் 50,000 சம்பாதிக்கிறேன் மந்த்லி. அட் எண்ட் ஆஃப் த மந்த் அந்த அமௌண்ட் எனக்கு எங்கே போகுதுன்னே தெரியல என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியல, ஐ கான்ட் ஸ்டார்ட் வித் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி அப்படின்றாரு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் நல்லா பார்க்கணும். இந்த இடத்துல அந்த கார்ப்பரேட் பர்சனாலிட்டிக்கு அவருக்கு இன்கம் ப்ராப்ளம் கிடையாது. அதே சமயத்தில் இஸ் ஹேவிங் சம் ப்ராப்ளம் விச் இஸ் ஸ்டாப்பிங் ஹிம் டு இன்வெஸ்ட் இன் மார்க்கெட். ஏதோ ஒன்று தடுக்குது மார்க்கெட்டில். அது அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, காசு எங்கே போகுதுன்னே தெரியல. இதை நீங்கள் நல்லா நோட் பண்ணணும். இந்த பிரச்சனை அவருக்கு மட்டும் இல்லை, 20,000 சம்பாதிக்கிறதுலேருந்து 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க வரைக்கும் இது பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஏன்னா we don't do budgeting and expense tracking. இதுதான் பேக் போன் ஆஃப் த ஃபினான்ஷியல் டிசிப்ளின்ன்றது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஏன்னா அன்றைய காலகட்டத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம அப்பா அம்மா வந்து ஒரு மந்த்லி சேலரி வருது அப்படின்னா அந்த சேலரியை வச்சு மந்த்லி பட்ஜெட்டிங்னு ஒன்று பண்ணுவாங்க. வாரம் தோறமோ இல்லை ஆன் டெய்லி பேசிஸ்லேயோ கணக்கு எழுதி வைப்பாங்க. இன்றைக்கி நான் என்ன செலவு பண்ணேன் அப்படின்றத குறித்து வைப்பாங்க. இது நாளடைவில் டிஜிட்டலைசேஷன் ஆக ஆக இந்த பழக்கம் நம்மளை விட்டு போயிடுச்சு அப்படின்றது என்னோட கருத்து. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கும் கணக்கு எழுதுகிறவங்க இருக்காங்க. ஆனால் அன்னைக்கு 10ல் 5 பேர் எழுதுகிறாங்க, 10ல் 6 பேர் எழுதுகிறாங்க, இன்னைக்கு 10ல் 2 பேர் தான் எழுதுகிறாங்க. அந்த கவுண்ட் குறைஞ்சிருச்சு. ஸோ ஃபினான்ஷியல் டிசிப்ளினுக்கு பேசிக் ஐடியாலஜி என்ன அப்படின்னா, நீ வாங்குகிற காசு எங்கே போகுது, என்னோட பட்ஜெட்டிங் கரெக்டாக இருக்கா மந்த்லி, இந்த 2 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை பற்றி உங்களோட வியூ என்ன பிரதீப்? கண்டிப்பாக ஒத்துக்கிறேன். நீங்கள் சொல்கிற எக்ஸாம்பிள் தான். 20,000 வாங்குறவனும் கஷ்டப்படுறாங்க, 1,00,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்கவங்களும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. இன்ஃபேக்ட் இதை சொல்ல போனோன்னா, பீப்புளோட மைண்ட் செட்டோ இல்லை சைக்காலஜியோ ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்னு நான் சொல்லுவேன். சைக்காலஜி ஆஃப் மணியில் மார்கன் ஹவுசல் சொல்கிற மாதிரி, இன்னொருத்தங்க அந்த ஸ்டேட்டஸ் வர என்ன பண்ணாங்கன்னு யாருமே பார்க்குறது கிடையாது. அவங்க வச்சிருக்கிற பொருள் என்கிட்ட இல்லையேன்னு தான் எல்லாருமே வருத்தப்பட்டு இருக்காங்க. டெஃபினெட்லி. ஸோ நீங்கள் சைக்காலஜி ஆஃப் மணி டச் பண்ணதுனால இந்த பாயிண்ட் டெஃபினட்டாக சொல்கிறேன். இப்போது சைக்காலஜி ஆஃப் மணியோட சாப்டர்ஸ் அந்த ஹைரார்க்கியே நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அவர் வந்து ஜென்ரலாக ஒரு சைக்காலஜி இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு, சாப்டர் 8 or 9 ஐ டோன்ட் ரிமெம்பர் இட் எக்ஸாக்ட்லி, மேன் இன் த கார் பேரடாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சாப்டர் வரும். அதுக்கப்புறம் வந்து வாட் எவர் யூ சி இஸ் நாட் வெல்த், த வெல்த் தட் யூ ஓன்ட் சி அப்படின்ற மாதிரி ஒரு சாப்டர் வரும். இதுக்கப்புறம் தான் ஒரு சேவிங் பற்றியே பேசியிருப்பாரு. இந்த 2 சேவிங் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இந்த 2 ஃபேக்டர் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க அந்த புக்லேயே. ரொம்ப அழகாக எழுதியிருப்பாரு. அதாவது உன் ஸ்டேட்டஸை நீ ஒருத்தருக்கு காட்டணுங்கிறதுக்காக செலவு பண்ண ஆரம்பிச்சின்னா யூ வில் பிகம் புவர் வெரி சூன் அப்படின்ற ஐடியாலஜியில் எழுதியிருப்பாரு. இன்றைக்கி வந்து ஒருத்தர் ஐஃபோன் வாங்குறாங்க, நீங்கள் சொன்னபடி வெரி குட் எக்ஸாம்பிள் பிரதீப். அது ஐஃபோனில் ஆரம்பித்து நம்ம சொந்த வீடு வாங்கணுங்கிற கனவுக்கு போய் அதுக்கப்புறம் பசங்களை ஸ்கூல் சேர்க்கறது வரைக்கும் இன்றைய சொசைட்டியில் எல்லாமே ஸ்டேட்டஸ்க்காக எடுக்கிற டெசிஷனாக தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு நீங்கள் கேட்ட மாதிரி இந்த 1 lakh வாங்குறவங்களும் கஷ்டப்படுறாங்க, 20,000 வாங்குறவங்களும் இன்வெஸ்ட் பண்ண கஷ்டப்படுறாங்கன்னு வரும்போது நம்ம ஃபஸ்ட்டு இப்படி பார்த்துடலாம். 50-30-20 ரூல் அப்படின்னு ஜென்ரலாக பேசுவாங்க இல்லையா? அதாவது 50% ஆஃப் த சேலரி ஷுட் கோ டு யுவர் எசென்ஷியல்ஸ், ரிமைனிங் 30% டு யுவர் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் அதர் எக்ஸ்பென்ஸ், லாஸ்ட் 20% வந்து சேவிங்கான ப்ரப்போர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, நான் 20% சேவ் பண்ணுற வரைக்கும் நான் மார்க்கெட் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கு இந்த மாதம் என்னால் 5% தான் சேவ் பண்ண முடியுதுன்னா ஜஸ்ட் ஸ்டார்ட் வித் 5% ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட். ஆனால் நாளடைவில் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு எக்ஸ்பென்ஸை கிளாஸிஃபை பண்ணி கரெக்டாக இது வாண்டட் எக்ஸ்பென்ஸ் இது அன்வான்ட் எக்ஸ்பென்ஸ்னு கிளாஸிஃபை பண்ணுறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக இந்த சேவிங் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ சேவிங் ரேட் இன்க்ரீஸ் ஆக ஆக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ரேட்டையும் இன்க்ரீஸ் பண்ணலாம். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வே தட் ஐ கேன் திங்க் த்ரூ. ஓகே, ஆக்சுவலாக இந்த இடத்துல எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். ஆல்மோஸ்ட் 91% ஆஃப் இந்தியன் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ண தயாராக இல்லை அப்படின்னு. இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங்னா, நிறைய பேருக்கு மியூச்சுவல் ஃபண்டாக என்னென்னு தெரிஞ்சிருக்கு, இருந்தாலும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஏதோ ஒன்று தடுக்குது. இப்படி இருக்கிற சுச்சுவேஷன் எதனாலன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ இந்த வாட் ஸ்டாப்பிங் தெம்முக்கு லாட் ஆஃப் ரீசன்ஸ் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஏன்னா ஒருத்தருக்கு மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஆசை இருக்கும்,
வீட்டில் ஆல்ரெடி இந்த ஹர்ஷத் மேத்தா பீரியட்லையா இருக்கட்டும், இல்லை பாஸ்ட்ல யாருக்காவது ஒரு பெரிய ஹியூஜ் லாஸ் நடந்து அவங்களோட லைஃபோட இதுவே சேஞ்ச் ஆகிருக்கும், பெரிய அமௌண்ட்டை வந்து இழந்திருக்கலாம். ஸோ அது இந்த சைக்கிளில் நம்ம ஜென்ரேஷனில் ரிப்பீட் ஆகிடக்கூடாதுன்றது ஒரு ஹியூஜ் ரீசனாக இருக்குது. ஏன்னா அன்றைக்கி நிறைய பேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு கிரைசிஸில் வெளியே வந்து மார்க்கெட்னாலே இப்படி தான்ற டெசிஷனில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இன்றைக்கும் மார்க்கெட்டில். ஆனால் இப்போ நம்ம இந்த ஜென்ரேஷன் நம்ம பர்டிகுலர்லி என்ன எடுத்துகிட்டு போகலாம் ஒரு ஆஸ் அ மெசேஜாக அப்படின்னா, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களை எப்போதுமே காப்பாற்றும் அப்படின்ற ஒரு சைக்காலஜியை நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஏன்னா மார்க்கெட்டோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து ஷுட் நாட் அஃபெக்ட் மீ ஆஸ் அன் இன்வெஸ்டர் இஃப் ஐ இன்வெஸ்ட் இன் அ லாங் டேர்ம். இதுதான் பேசிக். ஓகேவா? இப்போ நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு எதெல்லாம் தடுக்குது ஒரு இன்வெஸ்டரை அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது, ஃபஸ்ட்டு நமக்கு இருக்கிற ஃபியரை தாண்டி நமக்கு ஒரு விஷயத்தை பற்றி அவேர்னஸ் இல்லை. ஒரு விஷயம் எனக்கு தெரியல, அது இப்படி தானோன்னு எனக்கு ஒரு அசம்ஷன் இருக்குது. மார்க்கெட்னாலே கேம்பிளிங் அப்படின்னு சொல்லி இருக்கிற சில பேர் இன்னும் இருக்காங்க. அந்த மாதிரி சில பேர் வந்து மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்டே பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஞாபகம் வருது. மார்க்கெட்டில் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. ஜென்ரலாக வந்து கேட்குறாங்க, சுற்றி யாராவது ஆல்ரெடி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்ற ஒருத்தர்கிட்ட போய் இப்போ நம்ம கேட்குறோன்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன். இப்போ நானே இருக்கேன், என்னோட கேஸ்லேயே நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஒரு ஒன் ஆஃப் த கொலீக் இருக்காரு. ஜென்ரலாக ஒவ்வொரு டீ பேசும்போது கேட்போம், என்ன ஜி எப்படி போகுது மார்க்கெட் அப்படின்னு. போயிட்டு இருக்கு ஜி, நீங்கள் தான் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா அப்படின்னா, நான் இப்போ தான் ஜி ஸ்டார்ட் பண்ணேன் மார்க்கெட்டில், நான் எக்ஸ் அண்ட் ஒய் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஆனால் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ரொம்ப மினிமலான அமௌண்ட்டில் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னா, ஓகே அட்லீஸ்ட் எனக்கு என்ன ஒரு நல்ல விஷயம்னா, ஓகே ஒருத்தர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காருப்பா, பரவாயில்ல அப்படிங்கும்போது நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன், ஓகே ஜி இதெல்லாம் பாருங்கள், கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள், மார்க்கெட் டவுனில் வந்து எஸ்ஐபியை நிறுத்திடாதீங்க, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது தேர்ட் பர்சன் ஒருத்தர் உள்ள வராரு. ப்ரோ என்ன ப்ரோ இப்படி போகுது அப்படின்னுவார். நல்லா போயிட்டு இருக்கு ப்ரோ, இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஒருத்தர் அப்படின்னு சொல்லும்போது, ப்ரோ இதில் ஏன் ப்ரோ போய் போட்டிங்க, இது வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோலாம் ரொம்ப அதிகம் ப்ரோ, நீங்கள் இதெல்லாம் கஷ்டம் ப்ரோ யோசிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணுவார். ஓகேவா? இந்த இடத்துல நீங்கள் நல்லா ஒரு பார்க்கணும். நம்ம திருப்பி அந்த கன்ஃபியூஸ் பண்ணுற பர்சனை கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ப்ரோ நீங்கள் சொல்லுங்கள் இவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற ஃபண்டு ஆக்டிவ் ஃபண்டா பேசிவ் ஃபண்டான்னு சொல்லுங்களேன் ப்ரோ அப்படின்னு நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ப்ரோ எனக்கு அதெல்லாம் தெரியாது ப்ரோ, அந்த பேங்க் எனக்கு லோன் கொடுக்கல, அதனால் அந்த ஃபண்டை நான் வந்து இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். இப்போது இது கேட்க வேணாம் வந்து உங்களுக்கு இதுவாக இருக்கலாம், பட் இந்த மாதிரி ஒரு கேங்க்கும் ஒரு பீப்புள் இருப்பாங்க, நம்மளை சுற்றியே இருப்பாங்க. தே டோன்ட் இன்வெஸ்ட் இன் மார்க்கெட், ஆனால் மார்க்கெட் நடக்கிற டிஸ்கஷன் நடக்கிற இடத்துல எல்லாமே அவங்க இருப்பாங்க. நீங்கள் நல்லா கூர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம மார்க்கெட் சார்ந்த அட்வைஸை யார்கிட்ட வாங்குகிறோம் அப்படின்ற விஷயத்த நம்ம ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணணும். ஏன்னா நம்ம போகாத ஊருக்கு வழி சொல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இந்த மார்க்கெட் விஷயம். பேசும்போது எப்போதுமே மார்க்கெட் பற்றி பேசும்போது ரொம்ப நம்ம ஸ்மார்ட்டாக இருக்கிற மாதிரி தோணும், நம்ம ரொம்ப அப்டேட்டடாக இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் நீங்கள் பர்டிகுலர்லி அந்த பர்சன் கிட்ட போயிட்டு, ஓகே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா சார், உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி பற்றி சொல்லுங்கன்னா, என்கிட்ட டிமேட்டே இல்லை அப்படின்றவாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் யார்கிட்ட அட்வைஸ் வாங்குறீங்க, யார்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறீங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் சில பேர் மார்க்கெட் பற்றி பேசியே வந்து டோபமைன் வந்துடும் அவங்களுக்கு. எனக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிற ப்ராஃபிட் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னா, மார்க்கெட்டை பற்றி பேசுகிறதே எனக்கு ஒரு சந்தோஷம்னு சொல்லி பேசிட்டு மட்டும் இருப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்களாம் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணி ஃபஸ்ட்டு கட் பண்ணுங்கள். ஓகேவா? போகாத ஊருக்கு அவங்களால வழியே சொல்ல முடியாது. ஸோ இதை நம்ம வந்து முக்கியமான விஷயமா பார்க்கணும். ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த இண்டிவிஜுவலுக்குமே ஒரு டவுட் இருக்கும், நம்ம செலக்ட் பண்ண ஃபண்டு கரெக்டாக, இதை நம்ம கன்சிஸ்டண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணால் எதிர்பார்க்குற ரிட்டர்ன் வருமா அப்படின்னு அவங்களுக்கே ஒரு டவுட் இருக்கிற நேரத்தில் உள்ளே வந்து ஒருத்தர் கன்ஃபியூஸ் பண்ணுறாரு அப்படின்னா, இட் பிரிங்ஸ் டவுன் யுவர் கான்ஃபிடென்ஸ். ஸோ அந்த மாதிரி பர்சனுக்கு ஃபஸ்ட்டு இடம் கொடுக்காதீங்க. இந்த இடத்துல நீங்கள் ரெண்டு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், வெல் விஷர்ஸ் அண்ட் வெல் இன்ஃபார்ம்டு பீப்புள். இது ரெண்டுத்தை நீங்கள் கிளாஸிஃபை பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதாவது வெல் விஷர்ஸ்க்குலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஓகேப்பா இவர் ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெல் விஷர்ஸ். ஆனால் வெல் இன்ஃபார்ம்டு பர்சனாக இருக்காங்களா அந்த வெல் விஷர்ஸ் அப்படின்றத பார்க்கணும். இப்போ நம்ம அப்பா அம்மா நமக்கு வெல் விஷர்ஸ் தான், ஆனால் மார்க்கெட் பற்றின நாலேஜ் இருக்கா அவங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன, பையன் பண்ணுற ஹார்ட் அண்ட் மணி வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அவன் விட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க பாலிஸ்டாக. இட் டசன்ட் மீன் அவங்களுக்கு வந்து நீங்கள் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற அர்த்தம் கிடையாது. அவங்களுக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி நல்லா இருக்கணும்னு தான் ஆசை, பட் தே ஆர் நாட் இன்ஃபார்ம்டு பீப்புள். ஓகேவா? நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற விஷயத்தை யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா, வெதர் தட் பர்சன் இஸ் அ வெல் இன்ஃபார்ம்டு பர்சன்.
அவருக்கு மார்க்கெட் பற்றி டெய்லி நாலேஜ் இருக்கா, மார்க்கெட் பற்றின பேசிக் நாலேஜாவது அட்லீஸ்ட் இருக்கா. இந்த மாதிரி மூணாவதாக ஒன்று வந்து ப்ரோ நீங்கள் ஏன் ப்ரோ இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கிற மாதிரி ஆட்களை யூ ஷுட் கட். இது வந்து மேஜர் ஃபேக்டராக நான் பார்க்குறேன் பிரதீப். ஏன்னா எல்லாரும் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அட்லீஸ்ட் ஒரு mid-30s ஒரு mid-40sலையாவது இப்போ ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஒரு ஐடியாலஜியில் இருக்கும்போது மூணாவதாக ஒரு பர்சன் இப்படி வந்து குழப்பும்போது அவங்களுக்கு புரியல நான் எடுக்கிறது கரெக்டாக, நான் என்ன பண்ணுறது அப்படின்றதே ஒரு டவுட்டாக இருக்குது. ஸோ இந்த ஒரு பாயிண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் நான் நினைக்கிறேன். கரெக்ட், ரொம்பவே கரெக்ட். இந்த இடத்துல கைடன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். இன்ஃபேக்ட் சோஷியல் மீடியாவை திறந்தாலே இப்போ இன்ஃபர்மேஷனுக்கெலாம் பஞ்சமே கிடையாது. எப்படி டிசிஷன் எடுக்கிறோங்கிறதுலாம் பிரச்சனை இருக்கே தவிர இன்ஃபர்மேஷன் டச் ஆஃப் அ பட்டன் மொபைல் ஃபோன்லேயோ கம்ப்யூட்டர்லையோ கிடச்சிரும். இந்த மாதிரி இடத்துல பிகினர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும், புதுசாக வராங்கன்னா அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும், கரெக்டான கைடன்ஸ் எப்படி சீக் பண்ணணும்? ஓகே, ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம பேசும்போது மார்க்கெட்டில் நம்ம என்ன ரோல் ப்ளே பண்ண போகிறோன்றது ரொம்ப முக்கியம் இருக்குது. ஓகேவா? ஏன்னா இதை நம்ம வந்து லார்ஜ் கிளாஸிஃபிகேஷனாக பார்த்தோன்னா மூணாக பிரிக்கலாம். நான் வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக, நான் வந்து ஒரு ட்ரேடரா, இல்லை நான் வந்து ஒரு ஸ்பெக்குலேட்டரா. இதை மூணுத்துல நீங்கள் எந்த ரோல் மார்க்கெட்டில் ப்ளே பண்ண போகிறீங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் பண்ணுற மிஸ்டேக் என்ன, என்கிட்ட வந்து சொல்லுவாங்க போஸ்ட் செஷன் வந்து என்கிட்ட பேசுகிறாங்கன்னா, நான் லாங் டேர்ம் இன்வெஸ்டராக ஸ்டார்ட் பண்ணேன் என்னோட ஜேர்னியை, ஆனால் வந்து மணி வந்து நான் லாங் டேர்மாக என்னால் வைக்க முடியல, ஒரு கிராஷ் வந்தோடனே நான் எடுத்துட்டேன். என்ன மாதிரி கிராஷ் ஆச்சு, எவ்வளோ பர்சன்ட் லாஸ் ஆச்சு அப்படின்னா 3% 4% வந்தது, நான் எடுத்துட்டேன். 3% 4% லாஸ் ஆச்சு, நான் எடுத்துட்டேன் அப்படின்வாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து மல்டிபிள் திங்ஸ் புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ள மார்க்கெட்டில் என்ட்ராகிற ஐடியாலஜி என்ன, இந்த இடத்துல லாங் டேர்ம் இன்வெஸ்டர் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்குள்ளே நீங்கள் என்ட்ராகிறீங்க மார்க்கெட்டில். ஆனால் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இந்த இடத்துல எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரேடரோ இல்லை ஒரு ஸ்பெக்குலேட்டரோ ஒரு ரிட்டர்ன் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அந்த ரிட்டர்னோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. பட் யூ ஆர் அ லாங் டேர்ம் இன்வெஸ்டர்னு யூ ஆர் டெல்லிங் அபவுட் யுவர் செல்ஃப், இல்லையா? அந்த மாதிரி நேரத்தில் தேர் இஸ் அ லார்ஜ் ஹியூஜ் மிஸ்அலைன்மெண்ட். இந்த இடத்துல நீங்கள் நினைக்கிறது ஒன்று, எக்ஸிக்யூட் பண்ணுறது ஒன்று, எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒன்று. நான் லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருக்கணும்னு இன்வெஸ்ட் ஜேர்னியை ஆரம்பிக்கிறேன். என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல் லுக்ஸ் லைக் எ ட்ரேடர், பட் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இஸ் லைக் எ ஸ்பெக்குலேட்டர். ஸோ இந்த இன்வெஸ்டர்னா யார், ட்ரேடர்னா யார், ஸ்பெக்குலேட்டர்னா யார் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டர் அப்படின்றவங்க கன்சிஸ்டண்ட்டாக ஒரு அமௌண்ட்டை நீங்கள் வந்து மார்க்கெட்லேயோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச டீசெண்டான ஃபண்ட்லேயோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரீங்க. ஆஸ் எஸ்ஐபியாக இருக்கலாம், இல்லை ஆஸ் அண்ட் வென் உங்களுக்கு இன்றைக்கி எக்ஸ்ட்ரா சேவிங்ஸ் உங்களுக்கு மந்த்லி இருக்கும், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரீங்க. பட் ஆனால் ரெகுலர் டிசிப்ளின்டு ஃப்ரீக்வன்சி, ஓகேவா, அப்படின்ற அசம்ஷனில் பண்ணிகிட்டே வரீங்க. ஒரு 6 months to 1 year ஆகுது. ஆனதுக்கப்புறமா நீங்கள் என்ன பார்க்குறீங்க, இந்த 1 year நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு எவ்வளோ ரூபாய் இப்போ எனக்கு கரண்ட்டாக இருக்குது, வாட் இஸ் மை ரியலைஸ்ட், வாட் இஸ் மை அன்ரியலைஸ்ட் கெயின் ஆர் லாஸ் அப்படின்னு பார்க்க போகும்போது திடீர்னு வந்து அது வந்து ஒரு 10% ப்ராஃபிட்டில் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன தோணும் அப்படின்னா, 10% ப்ராஃபிட்டில் இருக்குது, 1 year நான் எஃப்டியில் வச்சுருந்தாலே எனக்கு மேக்ஸிமம் 7%லேருந்து 8% சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் வச்சுருந்தாலுமே 8% தான் வரும். 10% வந்திருக்கே, அதை நம்ம வெளியே எடுக்கலாமா அப்படின்னு தான் தோணும், இல்லையா? எல்லாரும் பண்ணுற தப்பு இதுதான். ஆனால் நீங்கள் என்ன வேலை உள்ள என்ட்ரானீங்க, இன்வெஸ்டர், லாங் டேர்ம் இன்வெஸ்டர் அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஃபஸ்ட்டு பட வேண்டியது என்ன உங்களோட டாட் ப்ராசஸாக இருக்கணும்னா, ஓகே நான் செலக்ட் பண்ண ஃபண்டு அட்லீஸ்ட் இந்த 1 yearக்கு நல்லா பர்ஃபார்ம் ஆகிருக்கு, ஃபஸ்ட்டு டிக்கு. ஓகே, ஆஸ் ஆஃப் நவ் இந்த பர்டிகுலர் ஃபண்ட் செலெக்ஷனில் நான் கரெக்டாக ஃபண்டு செலக்ட் பண்ணியிருக்கேன், விச் ஹஸ் கிவ் மீ 10% ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் 1 yearல. இந்த கேட்டகரியில் ஃபஸ்ட்டு இந்த செக் பாயிண்ட்டை நிறைய பேர் மிஸ் பண்ணிடுவாங்க. ஓகே 10% பார்த்துட்டோம், வெளியே எடுத்துடலாம். இந்த இடத்துலையே நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்டரா அப்படின்ற செக்லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே ராங். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே நான் கிராஸ் அவுட் பண்ணிட்டேன். நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்டர் கிடையாது. ஏன்னா நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்டர் பர்ஸ்பெக்டிவில் இந்த பர்டிகுலர் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 years 6 yearsக்காவது க்ரோ பண்ணியிருக்கணும் வித்தவுட் டேக்கிங் மை ப்ராஃபிட் அவுட். இதுதான் பேசிக், ஓகேவா? ஆனால் நிறைய பேர் இதை பண்ணுறது கிடையாது. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன பிரதீப்? இந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்டர்ஸ் பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் வந்து லாஸ் வந்தாலும் எடுப்பாங்க, அதே சமயம் ஒரு ஷார்ட் டேர்மில் ஹியூஜ் ப்ராஃபிட் வருது, வந்து மார்க்கெட் ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டில் ஒரு ஃபியூ வீக்ஸ்லேயே எனக்கு ஒரு 15% வருது அப்படின்னா அதை எடுத்துருவாங்க. ஆனால் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்னு சொல்லிப்பாங்க. இந்த மாதிரி ஆட்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நிறைய பேரை பார்த்துருக்கேன். இன்ஃபேக்ட் நீங்கள் சொன்ன ஆஃப் கேட்டகரி ஆஃப் பீப்புள் ஒரு பக்கம் இருந்தால், இன்னொரு செட் இருக்காங்க. அவங்களுக்கு டெய்லி அவங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் தேவைப்படுது. அவங்க செட் ஆஃப் ஹோல்டிங்ஸ்லேயே ஒரு தேர்ட் பர்சன் கிட்ட இருந்து இந்த ஸ்டாக் நல்லா பண்ணிகிட்ருக்கு, இந்த ஸ்டாக் நல்லா பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு ஒரு அஷூரன்ஸ் தேவைப்படுது. என்னோட ஐடியாலஜி பேசிக்காக ஒன்று தான். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னு போகிறீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸை புரிஞ்சுக்கோங்க, ரிஸ்க்கை தெரிஞ்சுக்கோங்க. இது ரெண்டுத்தையுமே புரியாட்டி
இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது இண்டிவிஜுவல் ஈக்விட்டிஸில். அதே மாதிரி ஒரு கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் மாறாட்டி இல்லை மேனேஜ்மெண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தால் ஒரு ஸ்டாக்கை 10 இயர்ஸ் ஹோல்டிங்கில் வச்சா ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக நான் டேக் பண்ணுவேன். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? கரெக்ட், டெஃபினெட்லி பிரதீப். ஏன்னா நீங்கள் சொல்கிற பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி நான் வந்து ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேசின அந்த சினாரியோ எடுத்துக்கோங்க. இப்போ மூணாவதாக ஒரு பர்சன் வந்து சொன்னோன்னே ஐ டவுட் மை டெசிஷன் இல்லையா? அந்த இடத்துல தான் கான்ஃபிடென்ஸ் வந்து எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டான டெசிஷன் அவர் எடுத்திருக்காரு அப்படின்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மூணாவதாக ஒரு பர்சன் வந்து அதை அங்கீகரிக்கணும்னு நினைக்கிறோம் நீங்கள் சொல்கிறபடி. ஏன்னா இப்போ நான் அந்த ஏன்னா பார்க்குறவங்கள்ட்டலாம் கேட்பாங்க. இப்போ ஒரு ஃபண்டில் வந்து மேபி ஒரு கொஞ்சம் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாலுமே பார்க்குறவங்கள்ட்டலாம் கேட்பாங்க, நான் எக்ஸ் அண்ட் ஒய் ஃபண்டில் வந்து இவ்வளோ ரூபா வச்சுருக்கேன், இது கண்டினியூ பண்ணலாமா, இது நல்ல ஃபண்டு தானா அப்படின்ற டெசிஷனை பார்க்குறவங்க கிட்டலாம் கேட்பாங்க சில பேர். அது உங்களுக்கு மார்க்கெட்டில் இருக்காங்கன்ற விஷயம் தெரிஞ்சுட்டா போதும், அந்த பர்சன்ட்டு இந்த கொஸ்டின் வந்து கேள்வியாக போயிடும். இந்த இடத்துல தான் நீங்கள் சொல்கிறத நான் 200% ஒத்துக்கிறேன். ஏன்னா கான்ஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்த வந்து நமக்கு வந்து ஒரு அப்ரூவல் தேவைப்பட்டுகிட்டே இருக்குது நம்ம டெசிஷன் மேலே. ஸோ இது பற்றி பேசும்போது தைரோ கேர் ஓனர் அவர் சொல்கிற ஒன் ஆஃப் த பஞ்ச் லைன் தான் ஞாபகம் வருது. இன் லைஃப் யூ கேன் எய்தர் டிஸ்கஸ் ஆர் டிசைட் பட் யூ கான் டூ போத் அப்படின்னு சொல்லுவார். அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் டிசைட் பண்ண முடியாது. ஆனால் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் டிசைட் பண்ண டெசிஷன் தப்பாக இருந்தாலும் அதுலேருந்து வி ஆர் கோயிங் டு லேர்ன். நான் இந்த இடத்துல என்ன தப்பு பண்ணியிருக்கேன், நான் இந்த இடத்துல எதை பார்க்க விட்டேன் இந்த பர்டிகுலர் ஃபண்டில், என்னோட ரிஸ்கோடு அது மேட்ச் ஆகலையா, என்னோட அப்ஜெக்டிவோடு அது மேட்ச் ஆகிறதுனால லாஸா, இல்லை என்னால் எமோஷ்னல் பாஷன்ட்டை சரியாக ஹேண்டில் பண்ண முடியலையா மார்க்கெட் வாலட்டிலிட்டினால. இந்த விஷயத்தை நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா சப்போஸ் ஏதாவது தப்பான டெசிஷன்னாலும் நீங்கள் ரெக்டிஃபை பண்ணலாம் நெக்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷனில். பட் ஸ்டில் நீங்கள் டிஸ்கஸ் மட்டுமே பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பார்க் பண்ண காருக்கு டிரைவிங் கற்றுக்கிற மாதிரி தான். நீங்கள் டெசிஷன் எடுத்து வி கேன் ஸ்டார்ட் அண்ட் வி கேன் லேர்ன் ஃப்ரம் அவர் மிஸ்டேக். ஆனால் அதுக்காக தான் சொல்கிறேன், ஸ்டார்ட்னு சொல்லும்போது வி ஆர் நாட் கோயிங் டு புட் லார்ஜ் அமௌண்ட் இந்த மார்க்கெட். எனக்கு இந்த அமௌண்ட் இல்லை, இப்போ ஒரு மாதம் எனக்கு லேட்டாக வந்தாலும் இல்லை இந்த அமௌண்ட் எனக்கு இல்லை அப்படின்னாலுமே பரவாயில்லன்ற அமௌண்ட்டை தான் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் வித் த மார்க்கெட். நான் வந்து எமர்ஜென்சி ஃபண்டுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு 3 months எமர்ஜென்சி ஃபண்டாக வச்சுருக்கிற அமௌண்ட்டை நான் கொண்டு போய் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. இதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணுன்னா உங்களோட ரிஸ்க்கை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நீங்கள் ரிஸ்க்குன்னு பர்சனல் ரிஸ்க் ஒரு பக்கம் வைக்கிறப்போ ஈக்விட்டி ரிஸ்க் இன்னொரு பக்கம் இருக்கு இல்லையா? இப்போது கண்ணை மூடி ஹைடெட் கம்பெனிலையோ இல்லை பென்னி ஸ்டாக்ஸ்லையோ நம்மளால் போட முடியாது. ஸோ இந்த ஈக்விட்டி ரிஸ்க்கையும் போர்ட்ஃபோலியோ அலோகேஷனையும் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? ஸோ ஈக்விட்டி ரிஸ்க் அப்படின்ற விஷயத்த நம்ம பேசும்போது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து நம்மளோட அசட் அலோகேஷன். எவ்வளவு நான் வந்து ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ஷன்றது நாட் ஓன்லி கோயிங் டு பி வித் ஒன் ப்ராடக்ட் இல்லையா? நம்ம வந்து ஈக்விட்டி பற்றி பேசுவோம், மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி பேசுவோம். ஆப்வியஸாக எனக்கு எமர்ஜென்சி ஃபண்டு கை கொடுக்கக்கூடிய ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட், கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் இதெல்லாம் ஓகேவா, இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸும். ஸோ போர்ட்ஃபோலியோன்னு வரும்போது இட்ஸ் ஹோலிஸ்டிக் வியூவாக நீங்கள் பார்க்கணும். இட்ஸ் நாட் ஓன்லி ஸ்பெசிஃபிக் டு ஈக்விட்டி, எனக்கு எல்லாமே இருக்கணும் ஓகேவா. அகைன் நான் கோல்டுமே இன்வெஸ்ட் பண்ணுவேன் என்னோடய போர்ட்ஃபோலியோவில், சில்வரும் ஒன் ஆஃப் த இது. ஸோ எல்லா ப்ராடக்ட்டையும் நீங்கள் கன்சிடர் பண்ணிவிட்டு எந்த ப்ராடக்ட்டில் எவ்வளவு அலோகேஷன் நான் கொடுக்க போகிறேன், 100% அலோகேஷன் என்னோடய போர்ட்ஃபோலியோ அப்படின்னா அதில் மேஜர் காம்போனன்ட் என்ன இருக்க போகுது. ஐ கோயிங் டு ப்ளே வித் ஈக்விட்டி, இல்லை நான் மேஜராக வந்து ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்டை தாண்டி மியூச்சுவல் ஃபண்டில் நான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறேன் அப்படின்னா இது உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைலோட மேட்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர் அப்படின்னு வரும்போது கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸுக்குன்னு ஒரு மாடல் போர்ட்ஃபோலியோ இருக்கும். அதாவது கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர் இவ்வளவு ப்ரப்போர்ஷன் ஆர் இவ்வளவு அலோகேஷன் தான் ஈக்விட்டிக்கு கொடுக்கலாம், இது மீறி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு மாடல் போர்ட்ஃபோலியோ இருக்கும். இதர் யூ கேன் கோ வித் த மாடல் போர்ட்ஃபோலியோ. இல்லை அப்படின்னா நான் கொஞ்சம் ட்வீக் பண்ணுறேன், நான் மாடல் போர்ட்ஃபோலியோ விட கொஞ்சம் 1 or 2% அதிக அலோகேஷன் ஈக்விட்டி கொடுக்க விரும்புகிறேன்னா தட் இஸ் ஆல்சோ ஃபைன். பட் அகெயின் இட் ஷுட் அலைன் வித் யுவர் ரிஸ்க். எதாக இருந்தாலுமே உங்கள் ரிஸ்க்கு அலைன் ஆகுதா அப்படின்றத பார்த்துங்க. இதை தாண்டி அலோகேஷன் வரும்போது யூஸ்வலாக எல்லாரும் சொல்கிறது 100 - ஏஜ் ரூல். 100லேருந்து உங்கள் ஏஜை கம்மி பண்ணிவிட்டு வர அலோகேஷனை நீங்கள் வந்து மேஜராக வந்து ரிஸ்கியர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இது பேசிக்காக ஒரு அசட் அலோகேஷன் பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஒன் ஆஃப் த ஃபார்முலா. பட் இந்த ஃபார்முலா எல்லாருக்கும் அப்ளிகபிள் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா நாட் நெசசரிலி. ஏன்னா எனக்கு ரிட்டையர்மெண்ட் ஏஜை கிராஸ் பண்ணுற ஏஜில் ஒரு இன்வெஸ்டர் இருக்கார், பட் ஹி ஹேஸ் வெரி ஹியூஜ் வெல்த் அப்படின்னா அவருக்கு இந்த அசட் அலோகேஷன் சூட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஹி கேன் டேக் மோர் ரிஸ்க், ஹி ஹஸ் சேவ்ட் இஸ் ஃபியூச்சர் இல்லையா? அதனால் அவர் வந்து ஒரு 100 - 50% தான் மேக்ஸிமம் ஈக்விட்டியில் அலோகேட் பண்ணணும் கிடையாது. உங்கள் ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி இட் அகைன் டிஃபர்ஸ். பட் ஒரு அசட் அலோகேஷன் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா
ஹோலிஸ்டிக்கான போர்ட்ஃபோலியோவில் எந்தெந்த ப்ராடக்ட்டில் எவ்வளவு காம்போனன்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, எவ்வளோ அலோகேட் பண்ண போகிறீங்கன்றது தான் ஒரு அசெட் அலோகேஷன். இதுக்கு ரீபேலன்சிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதை நம்ம ப்ராப்ளி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ரிஸ்க் பேஸ் அலோகேஷனை ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டிங்க. இப்போ நம்ம பேசினது எல்லாத்தையுமே ஒருத்தங்க போய் எங்கேயாச்சும் ரெஃபர் பண்ணோன்னா ஏதாவது வெப்சைட்டோ இல்லை மெட்டீரியல் ஏதாவது இருக்கா? ஓகே, வெரி குட் கொஸ்டின் பிரதீப். ஏன்னா எவ்ரி செஷன் நான் எங்கே இது பண்ணாலும் இதை சொல்லி என் பண்ணுவேன். ஆக்சுவலாக செபி சைட் இஸ் அ வெரி குட் சைட். ஆஸ் அ இண்டிவிஜுவலாக ஆஸ் அ பப்ளிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக உங்களுக்கு மார்க்கெட் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் செபியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்கும். இதில் என்னென்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படின்னா, இப்போ எனக்கு டிமேட்டே ஓப்பன் பண்ண தெரியல, இல்லை நான் ஊர் பேர் தெரியாத ஒருத்தர்கிட்ட டிமேட் ஓப்பன் பண்ணுறதுக்கு டிசைட் பண்ணியிருக்கேன்னா அவங்க செபி ரெஜிஸ்டர்டாக இல்லையான்னு ஃபஸ்ட்டு செபி சைட்டில் போய் பாருங்கள். இதை தாண்டி சார்தி ஆப் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதில் வந்து இன்வெஸ்டரோட டீட்டெயில்ஸ், லைக் என்னென்ன இன்வெஸ்டருக்கு என்னென்ன நாலேஜ் தேவையோ, ஒரு மியூச்சுவல் ஃபண்டு பற்றியோ இல்லை ஒரு பாண்டை பற்றியோ, இது ரிலேட்டட் எனி ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இன் இந்தியா, இதை பற்றின ப்ராடக்ட்லாம் நம்ம அஃபீஷியலாக செபி வெப்சைட்டில் போய் செக் பண்ணலாம். இதை தாண்டி செபி இஸ் ஆஃபரிங் ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம், அதாவது இன்வெஸ்டர் அவேர்னஸ் சர்டிஃபிகேஷன் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் கேட்டபடி மார்க்கெட் ஜேர்னிக்கு ஒருத்தர் ரெடி ஆகிட்டாரு, பட் ஸ்டில் இஸ் நாட் கான்ஃபிடென்ட் ஐ எம் ஃபிட் டு பி மார்க்கெட் இன்வெஸ்டர் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் செபியோட ஃப்ரீ இன்வெஸ்டர் அவேர்னஸ் சர்டிஃபிகேஷனை அவர் எடுக்கலாம். அதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக இன்வெஸ்டர் அவேர்னஸ்க்கு தேவையான நாலேஜ் அந்த பர்சனுக்கு இருக்கா அப்படின்ற டெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் எக்ஸாம். மாடியூலோட பிடிஎஃப் வந்து ஒன்ஸ் யூ ரெஜிஸ்டர் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டவுன்லோட் பண்ணி கேன் கோ த்ரூ, கேன் டேக் எதர் இன் ஹிந்தி ஆர் இங்கிலீஷ், 2 லாங்குவேஜில் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு மற்ற லாங்குவேஜ் ஐ எம் நாட் ஷுர் இஃப் இட் இஸ் தேட், பட் ப்ரிடாமினென்ட்லி இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் இட்ஸ் அவைலபிள். இதை நீங்கள் எடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வரும், ஓகே மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த நாலேஜ் ஏரியாஸ் இருக்குது, அந்த நாலேஜ் ஏரியாஸில் என்னோட நாலேஜ் லெவல் எப்படி இருக்குது அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வரும். ஸோ யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் எந்த ஏரியாவை நான் போய் நல்லா இன்னும் படிக்கணும், எதை ஸ்டாக்கை பற்றி படிக்கணுமா, இல்லை ரிஸ்க்கை பற்றி படிக்கணுமா, இல்லை என்டையர் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரே எனக்கு இன்னும் புரியல அப்படின்னும் போது அதை பற்றி படிக்கணுமான்னு ஒரு ஐடியா வரும். ஸோ யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ஜேர்னி ஃப்ரம் தேர். இன்வெஸ்ட்மெண்ட் அவேர்னஸ் எக்ஸாம் எடுத்ததுக்கு அப்புறமா யூ வில் பி ஹேவிங் சம் குட் கான்ஃபிடென்ட். ஓகே, இந்த அளவுக்கு நம்ம வந்து நாலேஜ் இருக்குது, ஆனால் இந்த நாலேஜ்ன்றது இட்ஸ் எவர் கிரீன் ப்ராசஸ். நீங்கள் இன்றைக்கி ஒரு நாலேஜ் லெவலில் இருக்கீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் நீங்கள் மார்க்கெட் ஜேர்னி கண்டினியூ பண்ண அந்த நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர இட்ஸ் நாட் கோயிங் டு ஸ்டாப் வித் த எக்ஸாமினேஷன் அலோன். அஃப்கோர்ஸ் வி ஆர் ஆல் இந்த லேர்னிங் ஜேர்னி. நான் வந்து இப்போ லேர்னிங் ஜேர்னியில் ஒரு 4th லெவலில் இருக்கேன் அப்படின்னா, நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாருமே லேர்னிங் லெவல் ஜேர்னிஸ் ஒரே ஜேர்னியில் தான் இருக்கும், பட் லெவல்ஸ் டிஃபர்ஸ், அவ்வளோதான். ஸோ ஸ்டார்ட் வித் த இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி, டேக் த எக்ஸாமினேஷன் அண்ட் ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ். சூப்பர். இன்றைக்கி இந்த ஃபோரமில் உங்ககிட்ட இப்படி பேசுனது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விட்டால் நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி இன்றைக்கி உங்கள் நாலேஜை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ பிரதீப்.